இன்றைக்கி புளி இல்லாத சமையல், அதனால் பருப்பு தக்காளியும் தனியாக வேக வச்சு, பூசணிக்காயை தனியாக வேக வச்சு, அதை ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 மிளகாய், ஒரே ஒரு பத்தை தேங்காய், இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இதில் இப்போ இந்த பொடியை தூவணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் நொரன்னு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சா கூட்டு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றச்சே. என்னென்னா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஆல்ரெடி வெந்திருக்கு பூசணிக்காய் அதெல்லாம், அதனால் இதை அப்படியே கொட்டிடலாம். பாத்திரத்தோட சூடுலேயே வந்து கூட்டு நல்லா தளிகாயிடும். நல்லா கலரி விட்டுட்டு பெருங்காயம் எல்லாமே இதில் போட்டாச்சு. அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்க இது வந்து துவரம்பருப்பு, ஜீரகம், மிளகு ஜலத்தில் நனைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி இது கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு தண்ணியை விட்டு ஒரு பொங்கு வந்தது இறக்கணும். அதுதான் ஜீரக ரசம். பார்ப்போம். இல்லை பாருங்கள், ஊற வச்சது எல்லாத்தையும் இதில் போட்டிருக்கேன். தக்காளி, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், உப்பு எல்லாமே போட்டிருக்கேன். இது இப்போ அரைச்சின்னு வரேன். இப்போ அரைச்சிட்டேன். இந்த அரைச்சதை இந்த ஜலம் வச்சுருக்கேன், இதில் குத்துறேன். இப்போ இது நல்லா ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு பொங்கு வந்தால் போதும். ஏன்னா ஜீரகம் ரொம்ப கசக்கும். அப்புறமா இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. பெருங்காயம் இது நல்லா பொங்கட்டும். இப்போ